இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 105ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தாவீது ராஜா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. தாவீது ராஜா மூலமாக ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நாம் நாட வேண்டியது, தேட வேண்டியது என்னது அப்படின்னு இந்த பகுதியில் நமக்கு சொல்லித்தராரு. நாட வேண்டியது கர்த்தரையும் அவர் வல்லமையையும். நம்ம என்ன நாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் ஆசைப்பசங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மேன்மைகள், இதைத்தான் நம்ம நாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கலாம். நம்ம முதலாவது ஆண்டவரை தேடும்போது மற்ற எல்லாம் நமக்கு கூட கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். நாம் நாட வேண்டியது கர்த்தரை நாடணும், அவர் வல்லமையை நாடணும். அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன, அதை நாம் எப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொரு நாளும் அதை நாடி தேட வேண்டும். கர்த்தரையும் அவர் வல்லமை உள்ளவர். அவர் மகத்துவமான ராஜா. அவர் எல்லாவற்றுக்கும் வல்லமுள்ள தேவன், எல்லாவற்றிலும் சர்வ வல்லமுள்ள தேவன். சகல தேவர்களை பார்க்கும் அவர் வல்லமுள்ளவர். நம்ம இந்த வல்லமைங்கிற வார்த்தையை பார்த்தோம்னா சங்கீதத்திலே நிறைய இருக்குது வல்லமை பற்றி. இப்போது அவருடைய வல்லமை நம்ம என்ன செய்யுது, ஆசீர்வதிக்கிறது. அவருடைய வல்லமை நம்மை வாழ வைக்கிறது, நம்மை வரங்கள் உள்ளவர்களாக மாற்றுகிறது, அவரை தேட செய்கிறது. கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாளுங்கள். அதனால் நாம் அவருடைய வல்லமையை தேடும்போது நிச்சயமாக நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். முதலாவது நாம் அவரையும் அவருடைய வல்லமையையும் நாம் நாட வேண்டும். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும். ஒரு நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயாச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு இனிமேல் நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனால் போதும், அப்படி இல்லை. நித்தமும் அவரை தேடணும். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எப்படி அந்த மன்னாவை சேகரிக்க நித்தமும் போனாங்கள்ல, அது மாதிரி இது ஆவிக்குரிய மன்னாவை நான் பெற்றுக்கொள்ள நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடணும். அப்படி சமூகத்தை தேடுகிறவர்களாக காணப்பட்டால் அது நமக்கு ஆசீர்வாதம். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தேடணும்னா வேத புத்தகத்தில் அதிசயங்கள்லாம் நமக்கு சொல்லித் தருவார். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சன்னதியில் உட்கார்ந்துட்டு வேத வசனங்களை வாசித்து அதனுடைய அதை பற்றி தியானிக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். நம்ம தியானிக்கிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக மட்டுமில்லை, கேட்கிறவர்களாக மட்டுமில்லை, தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் விரும்புகிறாரு. யாரெல்லாம் அவரை தேடுகிறது தான் நித்திய ஜீவனுக்கு வழி உண்டாக்கும். கர்த்தரை உண்டான மேத்தியவனாகிய உமையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நம்ம அவரை அறிந்து கொள்ளும் போது தான் நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.